கேஎஃப்சி சிக்கன் போல் டிஎஃப்சின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் வந்து சேல் பண்ணுறாங்க. சிக்கன்லாம் அவங்கக்கிட்ட மம்மோஸ்லேருந்து பர்கர்லேருந்து சேல் பண்ணுறாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. அதாவது ரோட்டு கடை சைடில் இருக்குதுங்க. அந்த ஷாப்பு கொஞ்சம் தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ நல்லா இருக்குமாங்கண்டி நாங்களும் ஃபஸ்ட் டைம் தாங்க வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் அதை சாப்பிட்டு வாமிட் பண்ணி ஸோ ரொம்ப வந்து எனக்கு கஷ்டமாயிடுச்சு. நான் மார்னிங் தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நைட்டு தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நைட்டு ஸோ நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இதில் போட்டிருப்பாங்க பாருங்கள், 4 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாலிபப்பு 129, அதாவது 129னா 129 ரூபாய்க்கு வந்துட்டு 4 பீஸ் தர சொல்லி காம்போ மாதிரி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து 2 வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வேணும்னு சொன்னான்னு அவளுக்கு 8 பீஸு எங்களுக்கு 8 பீஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 வாங்கினோம். ஸோ 2 வாங்கினா வந்து பார்த்திங்கன்னா அதே காஸ்ட்லாம் இல்லைங்க. பார்சல் இந்த பாக்ஸ் இல்லை அதுக்கு தனி காசாங்க. ஸோ கவருக்கு தனி காசு, பேக் பண்ணுறதுக்கு தனி காசாங்க. இது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு கேள்விப்படுறேன். எதுக்கு நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்து 65 போடுறாங்க இல்லையா ரோட் சைடில், அந்த அண்ணாங்கிலே பரவாயில்லன்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா லாலிபப்புன்ற சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் கொடுத்துருக்காங்க. சைஸ் கொடுத்தது கூட பிரச்சனை இல்லைங்க. இதில் மெயினாக தெரியுங்கன்னா அந்த பிளட்டோடைய ஸ்மெல் அப்படியே இருந்துச்சு. சிக்கனோடைய பிளட் ஸ்மெல்லு எனக்கு அது செட் ஆகலை, வாமிட் வந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. அது காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு அளவுக்கு ஒத்து கிடையாதுங்க. இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் அது மாதிரி கஸ்டமரும் அங்கே நல்லா சாப்பிட்றாங்க, விரும்பி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு வந்து சுத்தமாக அது செட் ஆகலைங்க. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இதை போல் சாப்பிட்ருக்கேன்றதான் நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சும்மா இருக்க முடியாமல் நான் பர்கர் ஆர்டர் பண்ணுறேன்ட்டு பர்கர் ஒன்று தான், சரி ஒன்று மட்டும் டேஸ்ட்டுக்கு பார்க்கலாம் அப்புறம் நல்லா இருந்தால் வாங்கிக்கலான்ட்டு ஒன்று மட்டும் தான் ஆர்டர் பண்ணுங்க. ஒரு பர்கர் வந்து பார்த்தீங்கன்னா 130 சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கு பேக்கெட்டு தனி, அதாவது நம்ம அந்த கவருக்கு தனி காசு, அந்த பாக்ஸுக்கு தனி காசு, அதுக்கு போகிறதுக்கு தனி காசு, அதை பேக் பண்ணதுக்கு தனி காசு, இப்படி தான் வந்து வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் யாருன்னா பண்ணுறாங்களான்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சீஸே மெல்ட் ஆகாமல் பர்கர் வந்து கொடுத்தாங்க. ஸோ இது ரொம்ப அநியாயம். இந்த மாதிரி ஷாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு. குழந்தைங்களுக்கு கொடுத்தா இன்னும் கஷ்டங்க. நம்மளுக்கே இப்படி இருக்குதுன்னா குழந்தைங்க என்ன ஆகும் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் வச்சுன்னுக்குறோம் இல்லைனா நம்ம வந்து குறை சொல்கிறதுக்காகல. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.